மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம் போல் அவிழ்கின்ற ஆக்கை கோர் வீடு பேராக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே. உயிர்கள் தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி சம்பாதிக்கும் செல்வங்களும் சொத்துகளும் ஆற்றில் சென்று கொண்டிருக்கும் படகு சற்றென்று வெள்ளம் வந்தால் எப்படி மூழ்கிவிடுமோ அதுபோல சற்றென்று போய்விடும். வெள்ளம் பெருகும் கடலாக இருந்தாலும் அதில் இருக்கும் சிப்பிக்கு எதுவும் ஆவதில்லை. அதுபோலவே அழிந்து போகின்ற இந்த உடலுக்கு உள்ளேயே என்றும் நிலைத்திருக்கும் முக்தியை அடையும் வழியாக ஒரு சிமிழியை இறைவன் வைத்திருப்பதை எவரும் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வதில்லை. உட்கருத்து: அழிகின்ற செல்வங்களில் ஆசை வைக்காமல் என்றும் அழியாத முக்திக்கு வழிதரும் குண்டலினி சக்தியை தியானத்தால் எழுப்பி அதை சகசிரார தளத்தில் உச்சி கொண்டு சேர்ந்து இறைவனின் நமக்குள் உணர்ந்து அறிவு தெளிவு பெற வேண்டும்.